ஸ்கால் கிளப் கோவை பிரிவு சார்பாக 250 டாக்ஸி ஓட்டுநர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி கோவை பாப்பநாயக்கன் பாளையத்தில் உள்ள தனியார் உணவக அரங்கில் நடைபெற்றது. சுற்றுலா மற்றும் பயணத்துறை நிபுணர்களுக்கான சர்வதேச அமைப்பான ஸ்கால் கிளப்பின் கோவை பிரிவு சார்பில் சுற்றுலாத்துறையில் டாக்ஸி ஓட்டுநர்களின் பங்கை பற்றி அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்குடன் மத்திய சுற்றுலாத்துறையுடன் இணைந்து டாக்ஸி ஓட்டுநர்களுக்கான கருத்தரங்கு நடைபெற்றது. ஸ்கால் கிளப் கோவை பிரிவின் தலைவர் ரமேஷ் சந்திரகுமார் தலைமையில் தமிழ்நாடு சுற்றுலாத்துறையின் ஆதரவுடன் இந்த நிகழ்ச்சி கோவை அவினாசி சாலையில் உள்ள தனியார் உணவக அரங்கில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு பேச்சாளராக அர்ஜுன் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிர்வாக இயக்குனர் ரவி அர்ஜுன் பங்கேற்று டாக்ஸி ஓட்டுநர்களிடையே உரையாற்றினார். அப்போது அவர் கூறுகையில், நீங்கள் டாக்ஸி ஓட்டுநர்கள் மட்டுமல்ல, கோவை சுற்றுலாவின் தூதுவர்கள் என்றும் பயணத்தின் பொழுது நீங்கள் பின்பற்ற வேண்டிய அடிப்படை பழக்க வழக்கங்களை பற்றி பகிர்ந்து கொண்டதோடு தனது அனுபவத்தை கொண்டு அவர்களுக்கு பயிற்சி அளித்தார். மத்திய சுற்றுலாத்துறையின் தென்மண்டல இயக்குனர் வெங்கடேசன் மற்றும் மாவட்ட சுற்றுலா அலுவலர் ஜெகதீஸ்வரி ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கு பின்னர் ரமேஷ் சந்திரகுமார் செய்தியாளர்களிடம் கூறுகையில், ஸ்கால் கிளப்பின் கோவை கிளை டாக்ஸி ஓட்டுநர்களுக்கான இந்த திறன் மேம்பாட்டு திட்டத்தை இந்த ஆண்டில் 2வது முறையாக நடத்துவதாகவும், இதற்கு முன் 70 ஓட்டுநர்கள் இந்த கருத்தரங்கு பயிற்சி பட்டறையில் பங்கேற்ற நிலையில் இப்பொழுது அது 250ஆக அதிகரித்துள்ளது என்றார். ஓட்டுநர்கள் வெறும் வாகனங்களை இயக்குபவர்கள் மட்டுமல்ல, சுற்றுலா பயணிகளுக்கு வழிகாட்டிகளாகவும் இருக்கின்றனர். விமானம் அல்லது ரயில் மூலம் நகருக்கு வரும் சுற்றுலா பயணிகள் முதலில் சந்திக்கும் நபர்கள் அவர்கள்தான். எனவே சுற்றுலாத்துறையில் தங்கள் பங்கையும் பொறுப்பையும் அவர்கள் அறிந்திருப்பது முக்கியம் என அவர் தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. வணக்கம்ங்க. நீங்கள் எல்லாம் உங்களை பத்திரிகை நண்பர்களை சந்திக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. ஐம் வெரி ஹாப்பி. நாங்கள் இந்த நிகழ்ச்சியை ஸ்கால்ங்கிற ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் மூலமாக பண்ணுறோம். நான் என் பேர் ரமேஷ் சந்திரகுமார். ஐம் த பிரசிடென்ட் ஆஃப் ஸ்கால் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர். நாங்கள் ஸ்காலோட வேலை என்னென்னா ப்ரமோட்டிங் டூரிசம் குளோபலி. இதுதான் எங்களோட மோட்டோ. நாங்கள் அதுக்காக பல ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறோம். மெயினாக எங்களோட எய்ம் பார்த்தீங்கன்னா டூரிசம் டெவலப் பண்ணுறதுக்கு. அப்போ டூரிசம் டெவலப் பண்ணணும்னா இந்த டூரிசம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அப்புறம் அதுக்கான மேனிங், ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாமே வேணும். அது ஹோட்டல்ஸ் இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஒரு சைடில் கோயம்புத்தூர் ஒரு டூரிசம் முகமாக பார்க்கப்படுது. இந்த நேரத்தில் நமக்கு கோயம்புத்தூரில் இருக்கிற டிரைவர்ஸை ஒரு உலகத்தரத்துக்கு கொண்டு வரணும்னு ஒரு பேசிக் எத்திக்வேட் க்ரூமிங், அப்புறமா அந்த டிரைவிங் எவ்வளவு முக்கியம், என்ன மாதிரி ஒரு முக்கியமான பங்களிக்கிறது டூரிசத்துக்குங்கிறத சொல்றதுக்காக தான் நாங்கள் ஒரு முயற்சி எடுத்திருக்கிறோம். இந்த முயற்சியில் என்ன பண்ணுறோம்னா டிரைவர்ஸுக்கான பேசிக் எத்திக்வேட், பேசிக் க்ரூமிங், அப்புறமா அவங்களோட கமிட்மெண்ட்ஸ் டுவார்ட்ஸ் அந்த கெஸ்டாவோ ஒரு பேசஞ்சராவோ அவங்க என்ன பண்ணணுங்கிறதுக்கான ஒரு மோட்டிவேஷனும், அவங்க பண்ணுற வேலைக்கான இம்பார்ட்டன்ஸை அவங்களுக்கு சொல்லணுங்கிறது தான் எங்களுக்கு. என்னென்னா டிரைவர் தான் ஒரு ஊருக்கு வந்தாச்சுன்னா அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஆஃப் தி அந்த ஊர். ஒரு ஏர்போர்ட்ல இருந்தாலும் சரி, ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு பயணி இறங்கின உடனே ஃபர்ஸ்ட்ல பார்க்கக்கூடிய சந்திக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் டிரைவர். அப்போ அந்த டிரைவர் தான் நமக்கு அவர் எப்படி பிஹேவ் பண்றாரோ அதை தாண்டி தான் நான் ஹோட்டலில் இருக்கிறேன், ஐம் ஒர்க்கிங் ஃபார் அ ஹோட்டல். அந்த டிரைவரோட இம்ப்ரெஷன்ல தான் இங்கே வருவாங்க. அதே மாதிரி அந்த டிரைவர்ஸ் ரொம்ப வெல் இன்ஃபார்ம்டாகவும் இருக்கணும். நம்ம ஊர்ல என்னென்ன முக்கியம், அதோட கலாச்சாரம் என்ன, சாப்பாடு என்ன, எங்கே போகலாம், எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த டிரைவர் ரொம்ப என்ன சொல்ற அந்த வர்ற அந்த பேசஞ்சரை ரொம்ப நல்லா பார்த்துக்கணுங்கிறதுக்கான ஒரு மோட்டிவேஷன் ப்ளஸ் அதுக்கான ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸ் என்ன கொடுக்கணுங்கிறதுக்காக நாங்கள் இந்த ஸ்கால் கிளப் எங்களோட மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் அண்ட் தமிழ்நாடு டூரிசம் அவங்களோட சப்போர்ட்டோட இந்த ப்ரோக்ராம் பண்ணுறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 200 to 250 பீப்புள் ஆல்ரெடி. இப்போ 230 பீப்புள் இஸ் ரெஜிஸ்டர்ட். கொஞ்சம் பேர் வந்துட்டு இருக்காங்க. நாங்கள் we are expecting that it will cross more than 250. நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃபேஸில் ஒரு 70 பேருக்கு பண்ணோம் லாஸ்ட் வீக்கில் வித் த சப்போர்ட் ஆஃப் தமிழ்நாடு டூரிசம். இப்போ அதை பார்த்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் அவங்களே நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லி எங்களை என்கரேஜ் பண்ணதுனால இப்போ ஸ்கால் கிளப் இஸ் டேக்கிங் தி செகண்ட் ஃபேஸ் இந்த இது பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பர்ட் ட்ரெயினர் கொண்டு வந்திருக்கோம், மிஸ்டர் ரவி சொல்லிட்டு. அவர் இஸ் அ வெரி பிக் டூர் டிராவல் ஆப்ரேட்டர் ஃப்ரம் பெங்களூர். அவர் அது மட்டும் இல்லாமல் கர்நாடகா டூரிசம் டெவலப்மெண்ட்ல அவரோட ஒரு முக்கிய பங்கு ஆற்ற ஒருத்தர். அவர் தான் இப்போ ப்ரெசன்டேஷன் கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஸோ இதுதான் எங்களோட இது ஃபர்ஸ்ட். இதே மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண போகுது ஸ்கால் இந்த டைம்ல. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்பவுமே வேணும். இந்த செய்தியை நீங்க எல்லாருக்கும் கொண்டு சேர்த்தீங்கன்னா நாங்கள் மீட்டிங் எதுக்காக, டிரைவர்ஸ்க்கு என்ன பெனிஃபிட்? டிரைவர்ஸுக்கு அதான் அவங்க பண்ணிட்டு இருக்கிற வேலையை எவ்வளவு இம்பார்ட்டன்டான வேலைன்னு அவங்கள உணர வைக்கிறது, ரியலைசேஷன். ப்ளஸ் அவங்களோட பங்கு டூரிசத்துல எந்த அளவுக்கு இருக்கு, அது எவ்வளவு முக்கியங்கிறத அவங்களுக்கு சொல்றது. ப்ளஸ்
அவங்களுக்கான அந்த அவங்க பண்ணிட்டு இருக்கிறதையே கொஞ்சம் அவங்க வந்து ப்ரஷ் அப் பண்ணுறோம், ஒரு ஸ்ட்ரீம் லைன் பண்ணுறோம்னு சொல்கிறோம் இல்லையா, தி ப்ரொசீஜர்ஸ் அதை பண்ணுறது. அதுதான் அதுக்காக தான் இது. இதனால டிரைவர்ஸ்க்கு இன்னும் ஒரு பெனிஃபிட் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் வீக் வந்து நாங்கள் நடத்துகிற ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறோம் தமிழ்நாடு டூரிசத்தோட சேர்ந்து. அந்த சர்டிஃபிகேட் வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம்னா, டிரைவர்ஸாக பார்க்கல, டிரைவர்ஸ் தான் டிரைவர் கம் கைட், தேர் த ஷெஃப். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே அவங்க வந்து டிரைவர் மட்டும் இல்லைங்கிறத உணர்த்துறது. ப்ளஸ் வந்து இந்த இந்த நிகழ்ச்சியில் பங்களிக்கிற எல்லா டிரைவர்ஸுக்கும் பார்ட்டிசிபென்ட்ஸுக்கும் நம்ம வந்து கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கொடுக்குறோம். அவங்க வந்து இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ண சர்டிஃபைட் டிரைவர் கம் கைட் அந்த சர்டிஃபிகேஷன் கொடுக்குறோம். அப்புறம் வந்து இவங்களோட டேட்டாஸ் கம்ப்ளீட்டாக வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் டூரிசம் வெப்சைட்டில் இருக்கும். ஸோ அவங்க அதில் போய் பார்த்தாச்சுன்னா அதே மாதிரி வி ஆர் பிளானிங் டு கிவ் அன் ஐடி கார்டு ஆல்சோ. ஐடி கார்டு சர்டிஃபிகேட் கொடுக்குறோம். அப்போ வந்து இது வந்து அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அதே மாதிரி இதுதான் முக்கியமாக டிரைவர்ஸ்க்கு. இப்போ வந்து ஒரு இது வரைக்கும் 230 ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கு. ஒரு 250 வரும்னு நினைக்கிறேன். கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, அப்புறம் சேலம், ஈரோடு, திருப்பூர், ஆமா அங்க இருந்தெல்லாம் வந்திருக்கிறாங்க. ஆமா, இப்போ இதை பார்த்துட்டு இப்போ வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் இந்த ப்ரோக்ராம் பண்ணி கொடுங்க எங்களுக்குன்னு கேட்குறாங்க. இதோட சக்ஸஸ் வச்சுட்டு கண்டிப்பாக நாங்கள் வந்து இவங்களோட இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதோட விடாமல் நாங்கள் வந்து இவங்களோட டேட்டாஸ் எல்லாமே எங்கள் கையில் இருக்கும் போது நாங்கள் வந்து ஒரு 6 months ஒன்ஸ் இவங்களெல்லாம் மறுபடியும் மீட் பண்ணி உங்களுக்கு அவங்களோட இது டிரான்ஸ்ஃபர்மேஷன் எந்த அளவுக்கு இருக்குது அதோட டெஸ்டிமோனியும் எடுக்கலான்னு இருக்கிறோம். எடுத்துட்டு இது வேற எப்படி இதை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம், செகண்ட் லெவல் அட்வான்ஸ் லெவலுக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறோம், அவங்களை எப்படி நம்ம ப்ரொஃபஷனலாக கொண்டு வர்றதுக்கு தான் எங்களோட எண்ணம்.